அந்நிய பெண்களை குறித்து உங்களில் சகோதரிகள் யாரும் என்ன செய்யக்கூடாது, தனது கணவனிடத்தில் வர்ணிக்க கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை தடை செய்திருக்கின்றார்கள். எந்த அளவுக்கு அப்படின்னா, இந்த செய்தி சஹீஹ் புகாரி 5240வது செய்தியாக இடம்பெறுகின்றது. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், லா துபாஷிருல் மர்அத்து அல் மர்அத ஃபதன்அதஹா லிஸௌஜிஹா கஅன்னஹு யன்துரு இலைஹா. ஒரு பெண் பார்ப்பதை போன்று ஒரு பெண்ணை குறித்து தனது கணவனிடத்திலே ஒரு பெண் வர்ணிக்க வேண்டாம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவள் அந்த பெண் எப்படிப்பட்டவள் தெரியுமா, அந்த பெண்ணுடைய முடி எப்படி இருக்கும் தெரியுமா, அந்த பெண்ணுடைய கழுத்து எப்படி இருக்கும் தெரியுமா, அந்த பெண்ணுடைய இடை எப்படி இருக்கும் தெரியுமா என்று ஒரு பெண்ணை ஒரு கணவன் பார்ப்பதை போன்று என்ன செய்யக்கூடாது, நீங்க வர்ணிக்க கூடாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அறிஞர்கள் இந்த ஹதீஸுக்கு விளக்கம் அளிக்கின்றார்கள். சுப்ஹானல்லாஹ், இந்த மாதிரி ஒரு பெண் செய்தால், ஏன்னா இது சாதாரணமாக பெண்களுக்கு மத்தியில் நடக்கக்கூடிய விஷயம். சில நேரங்களில் என்ன செய்வாங்க, அந்த பெண் அப்படி இருக்கிறா இப்படி இருக்கிறா, சாதாரணமாக பேசும்போது என்ன செய்வாங்க, இப்படி வர்ணிப்பாங்க. அப்படி கணவனிடத்தில் வர்ணிக்கும் போது அவனுடைய மனதிலே ஒரு எண்ண ஓட்டம் ஏற்படும். அப்ப இது வெத்து, இவ வேஸ்ட், இது சப்ப அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ண ஓட்டம் என்ன செய்யும் கணவனிடத்துல. இது எப்படின்னா, தானே தன்னுடைய தலையில மண்ணள்ளி போடுறதுக்கு சமம், தானே தனக்கு குழி தோன்றதுக்கு சமம். அப்போ கணவனுடைய அந்த மனதிலே அந்நிய பெண்ணை பற்றி வர்ணிக்கும் போது அவனுக்கு தேவையற்ற ஆசைகள் எண்ணங்கள் என்ன செய்யும் ஏற்படும். அப்ப இது வேஸ்ட், இதை கல்யாணம் பண்ணதுக்கு அதை கல்யாணம் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் ஒருத்தருக்கு வருமா வராதா? அறிஞர்கள் சொல்லுகின்றார்கள், ஒரு பெண் தனக்குத்தானே குழி தோண்டிக் கொள்வதற்கு சமமான விஷயம் இது கூடாது. எல்லாருக்கும் புரியுதா? புரியுதானே? இது கூடாது. இதுல எல்லாரும் ஒருமித்த கருத்தில் இருக்கிறீங்களா? சொல்லுங்க, ஒருமித்த கருத்தில் இருக்கிறீங்க. சரி, இப்ப நாம நம்ம வீட்டினுடைய டிவியில, நல்ல கவனிங்க, வீட்டினுடைய டிவியில சீரியல் பார்க்குறோம், டிவியில படம் பார்க்குறோம், ஏன்னா எல்லாரும் பாட்டு கேட்குறாங்க. அந்த பாடல்களில் உடை அணிந்தும் ஆடுகின்றார்கள், உடை அணியாலும் ஆடுகின்றார்கள். பல நிகழ்ச்சிகளை என்ன செய்கிறோம், பார்க்குறோம். அதில் அந்நிய பெண்கள் வராங்களா இல்லையா? வராங்களா இல்லையா? சகோதரிகளே, நீங்கள் நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். ஏன்னா அதிகமாக எல்லா பெண்களும் அல்ல, சீரியல் பார்க்கக்கூடியவங்க இருக்கிறாங்க. ஏன்னா அப்போ சீரியலில் அந்த பெண்கள் அலங்காரமாக வரும்போது உங்களுடைய கணவனுக்கு அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமா ஏற்படுத்தாதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களுடைய கணவனுக்கு அது தாக்கத்தை ஏற்படுத்துமா ஏற்படுத்தாதா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பார்க்காத ஒரு பெண்ணை வர்ணித்தாலே வர்ணிப்பதே கூடாதுங்கிறாங்க. பார்க்காத ஒரு பெண்ணை பார்ப்பதை போன்று வர்ணிப்பதே கூடாதுங்கிறாங்க. அப்படியானால் எல்லோரும் அமர்ந்து கொண்டு டிவியில படம் பார்க்கிறோம், சீரியலை பார்க்கிறோம். அப்படி பார்க்கும்போது அரைகுறை ஆடையோடு அங்கு அவயங்களை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பெண் வரும்போது நீங்களும் உட்கார்ந்து பார்க்குறீங்க, உங்க கணவனும் உட்கார்ந்து பார்க்கறாங்க, உங்க பிள்ளைகளும் உட்கார்ந்து பார்க்கறாங்க. அப்ப இவர்களுடைய மனதிலே கெட்ட எண்ணங்களும் தேவையற்ற சிந்தனைகளும் ஏற்படுமா ஏற்படாதா? இதை நீங்கள் மனதிலே சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். உங்களுக்கு நீங்களே சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். இது நாம செய்யறது சரியா தவறா? இப்படி நாம சீரியல் பார்க்கறது, அந்த சீரியல்ல வரக்கூடிய நடிகைகளை அவ இப்படி செஞ்சா அப்படி செஞ்சா, அப்படி இருக்கிறா இப்படி இருக்கிறா, அந்த ட்ரெஸ் போட்டிருக்கிறா இந்த ட்ரெஸ் போட்டிருக்கிறா, இப்படி வர்ணித்து கணவனிடத்திலே சொல்வது அல்லது கணவன் அமர்ந்து பார்ப்பது, யோசிச்சு பாருங்க. அதே போன்றுதான் ஆண்களும் என்ன செய்யக்கூடாது, இன்னொரு ஆணை பற்றி வர்ணித்து சொல்லக்கூடியது. இது நீங்க உங்க தலையிலேயே மண்ணள்ளி போடுறதுக்கு சமமானது. அவன் அப்படி இருக்கிறான், நல்ல, அதாவது நல்ல ஜிம் பாடி, நல்ல ஃபிட்டா வச்சிருக்கிறான் உடம்ப, அப்படி இருக்கிறான். அப்போ நினைப்பாங்க, இது சொத்த, இது இதை கட்டினதுக்கு அதை அவனை கட்டியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான மனுஷன் தானங்க, மனிதன் தான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஷைத்தான் இரத்த நாளங்களில் எல்லாம் ஓடுகின்றான். அப்படித்தானே இல்லையா? அப்ப இந்த சிந்தனை வருவதற்கு எவ்வளவு நேரம் ஆயிரும்? இந்த சிந்தனை லேசாக துளிர் விடுமா விடாதா? நான் யதார்த்தமாக பேசுகின்றேன். இந்த சிந்தனை துளிர் விடுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றதா இல்லையா? வாய்ப்பு இருக்கின்றது. அதனால இது என்ன செய்யக்கூடாது, கூடாது. அடுத்த ஆண்களை அடுத்த பெண்களோடு வர்ணிப்பது, அடுத்த பெண்களை கணவனுக்கு வர்ணித்து சொல்வது, இது என்ன செய்யாது, கூடாது என்பதையும் கவனத்தில். அதே போன்றதான் பத்திரிகைகள். இன்றைக்கு நிறைய வீடுகளில் பத்திரிகைகள்
அதாவது பெண்களுக்காக, அது என்ன பத்திரிக்கை, பெண்களுக்காக வரக்கூடிய பத்திரிகைகள் என்ன சொல்லுவாங்க, மங்கையர் மலர். மங்கையர் மலர் வாங்குறது, படிக்கிறதெல்லாம் ஆண்கள், வாங்குறது மங்கை மலர். அதுல உடம்பை எப்படி ஃபிட்டா வைக்கிறது, எப்படி பிளவுஸ் தச்சு போடுறது, இப்படி வரக்கூடிய செய்திகளை படிக்கிறது யாரு, ஆண்கள். அதனால இது போன்ற எல்லா காரியங்களிலிருந்தும் நமது இஸ்லாமிய குடும்பத்தை பாதுகாக்க வேண்டும், நமது குடும்பத்தை பாதுகாக்க வேண்டும், நமது பிள்ளைகளை, வளர்ந்து வரக்கூடிய